மகர ராசி ஆண்களுக்கு நல்ல படித்த பண்பான குலம் கோத்திரம் பெருமையுள்ள கௌரவமான குடும்பத்திலிருந்து மனைவி அமையும். மகர ராசி பெண்களுக்கு அமைதியான அழகான அறிவுள்ள கணவன் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஹெல்மெட் போடாமல் மோட்டார் சைக்கிள் ஓடுறது, சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டுறது, ஃபோன் பேசிக்கொண்டு ஆட்டோ ஓட்டுறது, இதில் எல்லாம் கவனமாக இருங்கோ. அதாவது விதிகளை மதித்து வாகனம் செலுத்துங்கள். கோடை வெட்டி போகிறது, ஓவர் ஸ்பீட்டில் போகிறது, அதிகமான வேகமாக செல்வது, ஓவர்டேக் பண்ணக்கூடாத இடத்துல ஓவர்டேக் பண்ணுறது, இதெல்லாம் தண்டப்பணம் செலுத்த வேண்டிய காலம் ஏற்படும். தூக்கமின்மையில் கவனமாக இருங்கள். 6ல் குரு இருக்கைகளை கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ அது சரியாக போயிடும். மனசில் புதிய உற்சாகம் பிறக்கும், மனதில் புதிய தைரியம் பிறக்கும், மனதில் பெரிய தன்னம்பிக்கை ஏற்படும், மன பயங்கள் இல்லாமல் போய்விடும், சந்தேகங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், அடுத்தவர்கள் மேலே நம்பிக்கை ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும். இதெல்லாம் நல்லா இருக்குது. செல்வம் மட்டும் இல்லை, செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் உருவாகும், உங்களுக்கு நல்ல கௌரவம் உருவாகும், பட்டம் பதவி அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு. நல்ல அந்தஸ்தில் இருப்பீர்கள். உங்களை பற்றிய மரியாதைகள் சமூகத்தில் அதிகரித்து காணப்படும். உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் இருக்கும். செல்வம் அதிகரிக்கும், செல்வாக்கும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து முரண்பாடெல்லாம் நீங்கிவிடும். எனக்கு தெரிய டைவோர்ஸ் அளவுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டணும். குரு 7க்கு வந்துட்டார். அந்த கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனை கூட சமாதானமாகி கணவன் மனைவி ஒற்றுமையாக மாறியதை நான் கண்டிருக்கின்றேன்.